கதை நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், உலகத்தை ஜெயித்தேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் பரமேறும் பொழுது, நம்மோடு கூட பேசும் பொழுது சீஷரிடத்தில் சொன்ன வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்களும் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்கலாம்? சில போராட்டங்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில், நம்முடைய கிறிஸ்தவ பாதையில், வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சந்தித்தாரானால் நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, சந்தித்தே ஆக வேண்டும். இங்கே நீதிமொழிகளில் ஞானியின் மூலமாய் கர்த்தர் இப்படியாக ஒரு வார்த்தை எழுதுகிறார். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம்? துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம்? புகழ்வாங்க. வேத பிரமாணத்தை விட்டு ஒருத்தர் விலகிறார் அப்படின்னா அவர் யாரை புகழ்வார்? துன்மார்க்க ஜீவியம் செய்கிற ஒரு துன்மார்க்க மனிதனை பார்த்து என்ன செய்வாங்க? அவனை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இந்த வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ என்ன செய்வாங்க? அவர்களோடு என்ன செய்வாங்களாம்? போராடுவார்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம தேவ வார்த்தையை பின்பற்றி நடக்கிறோமா நடக்கலையா என்பதை சில காரியங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். நம்மை நாமே நிதானித்து அறியலாம். எப்படி என்று சொன்னால், நம்ம யாரை மேன்மைப்படுத்துகிறோம், நம்ம யாரை புகழுகிறோம், நம்ம யாருக்கு கனத்தை கொடுக்கிறோம், யாருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம். நான் கடந்த நாட்களில் ஒரு தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இது கொடுக்கப்பட்ட வார்த்தை. நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இதுக்கு நீங்கள் எப்படி அர்த்தம் புரிஞ்சிருப்பீங்க? நானும் ஒரு விதமாக தான் என்ன செஞ்சுருந்தேன், அர்த்தம் புரிஞ்சிருந்தேன். எப்படி நீங்கள் இப்போ 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் இருக்குது. 99 காரியங்கள் உங்கள் காரியங்கள். முதலாவது காரியம் ஆண்டவருடைய காரியம். அப்படி தானே கணக்கு வருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதல்ல இருக்கிறது ஆண்டவருக்கு, மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சைடு வச்சுக்கிறோமா? ஆனால் அப்படி கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா 1லேருந்து 99 வரைக்கும் அவருடையது. ஒரே ஒரு பர்சன்ட் தான் நம்மளோடது. அல்லேலூயா. இதுதான் அதனுடைய உண்மையானவே அர்த்தம். அது நிஜமாகவே அதுதான் உண்மையான அர்த்தம். அந்த தேவ மனுஷன் பேசும்போது நான் கேட்கும்போது, ஆமாம் அதுதான் உண்மையான, அது சொல்லும் பொழுதே நமக்கு என்ன செய்யுது, மனசில் விளங்குது. ஆமாம், கரெக்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா 1லேருந்து 99 வரைக்கும் அவரோடது, மீதி இருக்கிற 1 தான் என்னுடைய காரியம். அதுதான் சரி, அதுதான் கரெக்ட், அதுதான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற காரியம் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை விளக்கினார். அது எனக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு விதமான புதிய உணர்வு கொடுக்கறது போல் இருந்தது. அது இருதயத்தில் ஆழ பதிந்தது. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எனக்கு முதலிடம் கொடுக்கிற ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் 99% என்ன செய்வார்? எனக்கு அர்ப்பணிப்பார். மீதி இருக்கிற 1% தான் அவருடைய சுய வாழ்க்கையில் இருக்கும். இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாட்களிலே அவர் இடைப்படுகிற காரியமும் அதுவே. அவர் சொல்கிறாரு, வேத பகுதியை விட்டு, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரோடு கூட இருப்பாங்க. வேத பிரமாணத்தை நேசிக்கிறவங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க, அதோடு கூட இசைந்து இருக்கிறவங்க ஆண்டவரோடு கூட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. யார் விலகுகிறவர்கள் அப்படின்னா, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஓமையில் சொல்வார்ல, விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்தான்? விதைக்க புறப்பட்டான். ஒரு சில விதை எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. ஒரு சில விதை கற்பாறையில் விழுந்தது. ஒரு சில விதை முள்ளுகள் நிறைந்த இடத்துல விழுந்தது. ஒரு சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்போது இந்த முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதை என்ன செய்யுமா? வேர் கொண்டு என்ன செய்யுமா? நல்லா செழிப்பாக எழும்புமா. ஆனால்
உலக கவலைகள், உலக காரியங்கள், உலகத்திலிருந்து வருகிற நெருக்கங்கள், அந்த முட்கள் நெருக்குகிற பொழுதோ அவைகள் என்ன செய்கிறது? ஆமாம், எழும்ப முடியாமல் நசுக்கப்படுகிறதா இருக்கிறது. கவனிங்க, இங்கே அந்த பதம் தான் சொல்லப்படுகிறது. வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே இருந்தவங்க தான், வேதத்தை வாசித்தவங்க தான், வேதத்தை தியானித்தவங்க தான், கர்த்தரை குறித்து அறிந்தவங்க தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த உலகம் மிக முக்கியமாக என்ன செய்கிறது தெரிகிறது. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் எந்த முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த கடைசி நேரம் முடிவு வரும் பொழுது நம்ம எதை முடிவு எடுக்கிறோம், எதை செலக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு 2 வழிகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு போக வேண்டும். இன்னொன்று, என்னுடைய சுயம் என்னை அழைக்கிறது, நான் பிஸ்னஸுக்கு செல்ல வேண்டும். நான் எடுக்கிற முடிவு என்ன? நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? எனக்கு முன்பதாக 2 காரியம் வைக்கப்பட்டிருக்கு. நான் எதை எடுக்க போகிறேன்? அதில் தான் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு என்பது என்ன செய்கிறது? விளங்குகிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் 2 ஆப்ஷன் வச்சார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ 2 காரியத்தில் அவன் ஒன்றை எடுக்க வேண்டும். ஆனால் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியை என்ன செய்கிறான்? தேர்ந்தெடுக்கிறான். அன்று அவர் தேர்ந்தெடுத்ததுனாலதோ என்னவோ இப்போது வரைக்கும் அதுவே தொடர்கிறது. யார் என்ன எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஆண்டவருடைய வழியை தேர்ந்தெடுப்பதற்கு அநேகரால் என்ன செய்ய முடியல? அந்த நேரத்தில் அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியலை. கவனிங்க, நம்ம போராடி அதை என்ன செஞ்சணுமா? எடுத்துடணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம விலகுகிறவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா துன்மார்க்க வழி என்ன செஞ்சிருவோம்? தேர்ந்தெடுத்துருவோம். துன்மார்க்க வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பாதை, ஒரு முடிவு எங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு முடிவு தான். நமக்கும் அந்த முடிவு என்ன செய்யாது? பிரியம் இருக்காது. கடைசியில் போய் அதை யோசித்து பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பாதையில் நடத்த என்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறேன். என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் நான் நேர்த்தியாய் செம்மையாய் மேன்மையாய் என்ன செய்வேன்? நடத்துவேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். உலகம் போராடுமா? போராடும். உலகம் நம்மளோடு கூட யுத்தம் செய்யும். ஆனால் நம்ம ஜெயிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் வேத பிரமாணம் என் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்வோமா? நான் வேதத்தை விட்டு விலகினா எனக்குள்ள வேத பிரமாணம் இருக்காது. நான் வேதத்தை கை கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. யார் அந்த வேதத்தை கை கொள்ளுகிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிருவான். ஆனா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சரியான வழியை செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். நான் ஒரு கேம் ஒன்று டிவியில் பார்த்தேன். எனக்கு முன்பதாக நிறைய வாசல்கள் இருக்கும். அதில் ஒரு வாசல் பொய் வாசல். அதாவது உள்ளே போனீங்கன்னா வெறும் பேப்பர் தான் இருக்கும், அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அடுத்த பக்கம் போயிடலாம். ஆனால் சில வாசல்களுடைய கதவுகள் உண்மையாகவே கதவாக இருக்கும், பலகையில் இருக்கும். போய் முட்டினீங்கன்னா மூஞ்சில் என்ன செஞ்சிடும்? பெருசாக ஒரு உருண்டை வந்துடும், கட்டியாக வீங்கிடும். அதனால் ஆனால் எல்லாம் ஒரே போல் இருக்கும். இப்போ அந்த பக்கம் போகிறவங்க தான் யார்? ஜெயிச்சவங்க. அப்படி தானே? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 வாசல் வைக்கிறோம், அதில் 4 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கதவை செலக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு கதவை என்ன செய்கிறீங்க? செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நேராக ஓடி போய் என்ன செய்யணும்? அந்த கதவை திறக்கணும். நீங்கள் அந்த பக்கம் போகணும். இதில் ஒருத்தர் தான் போக முடியும், மீதி 3 பேர் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆளுக்கு ஒரு வழி என்ன செய்வீங்க? வேறு வழியே இல்லைனாலும் ஆளுக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஆனால் யார் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்பது தான்
முக்கியம். ஆனால் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்தில் என்ன செய்யலை, கொடுக்கலை. என் வேதமே வெளிச்சம், என் வேத வசனம் கால்களுக்கு தீபம், என் வேத வசனம் பாலுக்கு சமம், என் வேத வசனம் தேனுக்கு சமம், என் வேத வசனம் நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிற வெளிச்சத்துக்கு சமம், என் வேத வசனம் கண்ணாடிக்கு சமம். இது அழகாக உங்களுக்கு என்ன செய்யுது, பாதையை வகுத்து கொடுக்குது. இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தையும் என்ன செய்கிறாராம், அவர் தொனிக்க பண்ணுகிறார். நீங்கள் சொல்கிறார், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் என்ன செய்கிறான், ஓடி போகிறான். நீதிமான் எத்தனை பேர் தொடர்ந்து வந்தாலும் சிங்கத்தை போல என்ன செய்வான், ஆமாம், தைரியமாக நிற்பான். ஏன், அவன் எடுத்திருக்கிற பாதை சரியான பாதை, அவன் தேர்ந்தெடுத்திருக்கிற காரியம் சரியான காரியம். கிறிஸ்துவை எனக்கு முன்பதாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் மனுஷனுக்கு பயப்பட போவதில்லை. கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் ஏன் அவ்வளவு போல்டாக பேசுகிறான், ஏன் அவ்வளவு தைரியமாக சிங்கம் மாதிரி பேசுகிறான்னா, அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சரியான வழியில் என்ன செய்யணும், நடக்கணும். கர்த்தரை தேடுகிற வழிதான் சரியான வழி. தெய்வத்தை நோக்கி ஓடுகிற பாதை தான் சரியான பாதை. உலகத்தை நோக்கியோ இல்லை மனிதனை நோக்கியோ நாம் ஓடுவோமானால் நம் பிரயாசம் வீணாக இருக்கும். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுக போய் என்ன செய்யறாங்களா, தண்டிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த விவேகி யாருன்னா, கரெக்டான பாதையை தெரிந்தெடுத்தவன். இந்த பேதை யாருன்னா, துன்மார்க்கத்தை தெரிந்தெடுத்தவர்கள். கவனிங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து சொல்கிறாரு, இந்த தான்ப்பா என்னுடைய வழி, இதுதான் சரியான பாதை, இதில் தான் நீ என்ன செய்யணும், நடக்கணும்னு சொன்னால், சில நாட்களிலே சில நேரங்களிலே அதில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை கர்த்தருடைய துணை கொண்டு விவேகி என்ன செய்கிறான், எதிர்கொள்கிறான். ஆனால் பேதையோ என்ன செய்கிறான், நெடுக போய் தண்டிக்கப்படுகிறானா. கவனிங்க, இது எப்படின்னா, நேராக போகிறீங்க, ஒரு குழி இருக்குது, கண்ணு தெரிகிறவன் என்ன செய்வான், குழியை பார்த்துட்டு பொத்துன்னு உள்ளே வந்துடுவானா. கண்ணு தெரிகிறவன் என்ன செய்வான், குழியை பார்த்தவொடனே குழி இருக்குது, நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி போகணும். இப்போ அதே வழியில் ஒரு பேதை என்ன, தன்னை ஞானின்னு நினைக்கிற எல்லாரும் பேதை. அல்லேலூயா. வந்து அப்படி நினைக்கிற ஆள் உள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க, நான் பார்க்காத குழியா. சில பேர் வந்து அப்படி பெருமையாக நான் பார்க்காத பிரச்சனையா, நான் பார்க்காத. ஒருத்தர் நல்லா குடிச்சிருக்காரு, அவரை வந்து இப்போ வெளியே விரட்டணும், என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே அந்த வீட்டு ஓனர், அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறார். உடனே அந்த வீட்டு ஓனர், பா வெளியே போறியா, உன்னை போலீஸில் என்ன செய்யட்டும், பிடிச்சி கொடுக்கட்டுமா. உடனே இவர், நான் பார்க்காத போலீஸா, என்ன போலீஸ், மலபார் போலீஸா இல்லை வேலூர் போலீஸா, என்ன போலீஸுன்னு கால் பின்னாடி போகுது. நான் பார்க்காத போலீஸான்னு சொல்லிட்டு எங்கே போகல, முன்னாடி வரல, பின்னாடி போகுது. அப்படியே ஒதுங்குறாப்புல. வாய் தான் என்ன செய்யுது, பெருசாக பேசுது, ஆனால் கால் என்ன செய்யுது, நல்லா சிந்த வேலை செய்யுது. போலீஸ் வந்தால் உதப்பாங்க, திட்டுவாங்க, இல்லை அடிப்பாங்க, உள்ளே கூட்டு வச்சு உதப்பாங்க. நம்ம என்ன செஞ்சிடணும், பின்னாடி போகணுன்னு காலுக்கு தெரியுது, ஆனால் வாய்க்கு என்ன செய்யலை. இதுதான் பேதை. சொல்கிறது என்னவோ பெருசாக என்ன செய்வாங்க, ஆனால் பண்ணுறதுல நான் பார்க்காத குழியான்னு தாண்டுவார். பாதி குழியில் பார்த்தா என்னை காப்பாற்றுங்க என்ன செஞ்சிடுவார். கவனிங்க, விவேகி ஆபத்தை கண்டு. நீங்கள் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் உண்மையாக உங்கள் இருதயத்திலேருந்து தேடுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், இதை செய், இதை செய்யாத. அந்த வார்த்தை வந்துருச்சா, செய்யின்னு சொன்னார்னா, உங்கள் முன்னாடி இங்கேருந்து கடல் அளவுக்கு பள்ளமாகவே இருந்தாலும் செய்யின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நடந்து போகலாம். உங்கள் காலில் ஒரு சின்ன கல் கூட படாமல் என்ன செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஆனால் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டார்னா என்ன செய்யக்கூடாது, அது உங்கள் கண்ணுக்கு கடுகளவு பள்ள மாதிரி தெரிஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது,
அதை நான் தாண்டி போயிடுவேன், என்ன செய்யக்கூடாது, இருதயத்தில் நினைக்கவே கூடாது. அதுதான் பேதை. ஆண்டவர் சொல்வதை தவிர்த்து தன்னுடைய சுய அறிவில் யோசிக்கிறவன் பேதை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லும்போது இந்த வசனங்கள், நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகுகிறவன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகி, விலகுகிறவன் பேதைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆண்டவர் சொல்லாத எதையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், பாவம் 2 வகைப்படும். ஒன்று, செய்ய சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்யாதேன்னு சொன்னதை செய்கிறதும் பாவம். சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஆண்டவர் அவனை செய்ய சொன்ன காரியம், ஒரு காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு அந்த அமேலிக்கரை என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. அவர்களுடைய ஜனங்களை, பலவீனமானவங்களை தாக்கி அழித்ததை நான் நினைவில் வச்சிருக்கிறேன். நான் இந்த நாளில் அதை நான் நிறைவேற்றி முடிக்கணும், என்னுடைய கணக்கை முடிக்கணும், என்ன செய், நான் சொல்வதை செய் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு ஆர்டர் கொடுக்குறார். ஆனால் சவுலோ என்ன செய்தான், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. கொளுத்தவைகளை என்ன செய்தானா, எடுத்து வைத்தான். இதுக்கு தரிசி கேட்குறார், சவுலே சொன்ன வார்த்தையின்படி செய்து முடித்தாயா? வாயை திறந்து அவன் சொல்கிற பதில், முடித்தேன், சொன்னபடியே என்ன செஞ்சிட்டேன், செய்து முடித்துட்டேன். தீர்க்கதரிசி கண்ணை மூடுறாரு. ஆடு சத்துற கத்தமோ மாடு சத்துற கத்தமோ என்ன செய்யுது, அவருக்கு கேட்குது. சவுலே, ஆண்டவர் என் காதில் சில மிருக ஜீவனுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறாரே, நீ எதையாவது மறைத்து வைத்திருக்கிறாயா? உடனே அவன் சொல்கிறான், இல்லை மறைத்து வைக்கல, திறந்தே வச்சிருக்கிறேன், ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய். உடனே சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீ பலி செலுத்துவது 2வது தான், முதலாவது கீழ்ப்படி. முதலாவது என் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் தான் உத்தமம், பலிலாம் 2வது தான். ராஜ்யபாரத்திலிருந்து உன்னை தள்ளுறேன் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்கிறேன். ராஜ்யபாரத்திலிருந்து உன்னை தள்ளுறேன், உன்னை சிங்காசனத்திலிருந்து நான் எடுத்துட்டேன், உன்னுடைய பரிசுத்த ஆவி உன்னிடத்துலேருந்து எடுத்துட்டேன், இனி அவைகள் உனக்கு என்ன செய்யாது, ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வராது, கேட்காது. உடனே நொந்து அழுது என்னென்னவோ பண்ணுறான். கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அனுக்கிரகம் கிடைக்கல. காரணம், நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகுகிறவன். கர்த்தருடைய வழியை விட்டு விலகினா ஆண்டவர் அதற்கு பிற்பாடு நமக்கு உதவி செய்யவே முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, விவேகி ஆபத்தை கண்டு என்ன செய்கிறான், மறைந்து கொள்கிறான். இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களோட கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நீதிமானா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். உங்களுடைய இருதயம் வேத பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். ஆபத்தை கண்டு விலகுகிற இருதயம் வேண்டுமானால் நியாய பிரமாணத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளணும். அதே 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தை என்ன செய்யணுமா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இரக்கம் வேணுமா, நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சிருங்க, கிட்ட வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்துருங்க. ஒருவேளை இதனால் வரைக்கும் பாவம் செய்து தூரம் போயிருக்கலாம், இளையகுமாரனை போல வெகு தூரம் சென்றிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், மீண்டுமா என்னிடமாக அழைத்து கொள்ளுகிறேன், என் சமூகத்திலே வருவாயானால் உன்னை கட்டி அணைத்து என் பிள்ளையாய் மீண்டுமா ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்காம தன் பிடரையை கடினப்படுத்தினால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாம் எதிர்பார்க்காத முடிவில் நாம் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை. அதுபோல் மனுஷனுடைய கண்களும் என்ன செய்யாது. ஞானி மூலமாக கர்த்தர் எழுதுகிற வார்த்தைகளை கவனிங்களேன். இந்த துன்மார்க்கத்தை விரும்புகிறோடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒரு திருப்தி அடையாத இருதயமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஒருவேளை கவனிச்சிங்களான்னு தெரியல, ஒரு மனுஷன் பண ஆசை பண பிரியனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் கையில் எவ்வளவு லட்ச கோடிகளை கொடுத்தாலும் அது அவனுக்கு திருப்தியாகவே இருக்க. பக்கத்தில் 1 கோடி ரூபாய் அவன் கையில் கொடுத்துட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு 1 லட்ச ரூபாய் வைங்களேன், அந்த 1 கோடி ரூபாயை பார்க்க மாட்டான், அந்த 1 லட்ச ரூபாய் என்ன செய்வான், பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அது பண பிரியம், பண ஆசை, பணத்து மேலே ஒரு ஆமாம், அதில் அவன் சிந்த ஃபுல்லாக பணம் பணம் பணம். இவனுடைய இருதயம் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது, திருப்தி அடையவே அடையாது.
ஒரு வீடு முழுக்க நீங்கள் பணத்தை அடுக்கி அவனை உள்ளே விடுங்களேன், அடுத்த நாள் வந்து கீழே 1 ரூபாயை போடுங்க, அந்த 1 ரூபாயை தான் என்ன செய்வான்? வீடு ஃபுல்லாக பணத்தை கட்டு அடுக்குனாலும் அவன் மனசு என்ன செய்யாது? 1 ரூபாயை கூட விட்டு விட அவன் இருதயம் யோசிக்காது. கவனிங்க, வசனம் அழகா சொல்றது 20ஆம் வசனம், பாதாளமும் அழிவும் என்ன செய்யாது? பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறது இல்லை. அதுபோல மனுஷனுடைய கண்களும் என்ன செய்யாது? திருப்தியாகிறது இல்லை. நீ எதை பார்த்தாலும் உங்க இருதயத்தில் என்ன செய்யாது? திருப்தி வராது. மனுஷனுடைய கண்ணு என்ன செய்யாது? திருப்தி ஆகிறது இல்லை. இது போதும், இதில் நிறுத்துவோம் அப்படின்ற எண்ணம் என்ன செய்யலை? இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இங்கே வசனத்தில், பாதாளமும் அழிவும். இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் பிறக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் மரிக்கிறாங்க, கோடான கோடி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சில கோடி ஜனங்கள் மரிக்கிறாங்க. அத்தனை பேரும் எங்கே போகிறாங்க? இந்த மண்ணுக்குள்ளே. திருப்தி ஆகுதா? இத்தனை கோடி ஜனங்கள் இன்றைக்கி மறிச்சாங்களே, இன்றைக்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க, திருப்தி ஆகுமா? நாளைக்கு இன்னும் கோடி கணக்கில் கேட்கும், அடுத்த நாள் இன்னும் ஒரு கோடி கணக்கில் கேட்கும். அதுக்கு திருப்தின்னு ஒன்று என்ன செய்யலை? இல்லை. எவ்வளவு பேரை உள்ளே போட்டு புதைச்சாலும் என்ன செய்யும்? நான் பார்த்து வியந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2004 சுனாமி, செங்கல்பட்டுலேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே அடுத்த நாள் 2 நாள் கழித்து போகிறேன். அடிச்சுட்டு போனவங்கெல்லாம் கொண்டு வந்து இறந்தவங்களெல்லாம் ஒன்றா சேர்க்குறாங்க. ஜேசிபி வச்சு ராட்சத பள்ளம் எடுத்தாங்க. அப்போல்லாம் அங்கே பக்கத்தில் நிற்கிறேன் நான். ராட்சத பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு 20 பள்ளம் எடுத்து மொத்த ஜனங்களையும் கொண்டு வந்து குவியலாக உள்ளே கொட்டினாங்க. அப்படியே கண்ணார பார்க்குறேன், இவ்வளவு ஜனங்க அப்படியே கொண்டு வந்து கொட்டுறாங்க. கொட்டி மொத்தமாக மூடி அடக்கம் பண்ணாங்க. யோசித்து பாருங்கள், பாதாளம் அழிவும் திருப்தி ஆகிறது. அது போல மனுஷனுடைய கண் என்ன செய்யாதா? திருப்தி ஆகிறது இல்லை. கவனிங்க. ஆனால் ஒருத்தர், ஒரு ஜனம், ஒரு கூட்டம் அந்த கண்ணுடைய திருப்தியை கட்டுப்படுத்துகிற ஜனம், அதுதான் நீங்களும் நானும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் கண்ணு என் கண்ணும் திருப்தி அடையும். எதுக்குள்ளனா கர்த்தர் சொல்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எது மிகுந்த ஆதாயம் தெரியாததுனால தான், எது நமக்கு லாபம்னு தெரியாததுனால தான் அவங்க கண்ணு திருப்தியாக மாட்டேங்குது. அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த. நீ என் மேலே நம்பிக்கையாக இருந்தால் அதை விட ஒரு பெரிய ஆதாயம் உனக்கு இல்லை. அல்லேலூயா. கடவுளை சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனம் நீங்களும் நானும். நம்மை போல பாக்கியமுள்ள ஜனம் என்ன செய்யலையா இந்த உலகத்தில் இல்லையா? இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு இந்த உலகத்தில் தேவையில்லை அப்படின்னு இருதயம் திருப்தி ஆச்சுன்னா என் கண்கள் போதும் என்கிற கருணையும் பார்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் போதும் என்கிற மனதுடனே கூட இருப்பான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவான். விவேகியாக இருக்கிற உத்தமன், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற உத்தமன் விவேகியாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எழுதி வைக்கிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில். ஆமென் சொல்வோமா? ஆமென். நியாய பிரமாணமாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற புஸ்தகமாகிய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் சொல்லுங்க? ஏன்? நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் விவேகி, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பின ஜனம், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்வோமா? ஆமென்.
கர்த்தர் நம்மை நடத்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய நேசம் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கிறீங்களோ இந்த வேதத்திட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். அல்லேலூயா. எப்படி அது உணர முடியும்னா, நீங்கள் வாசிக்க உங்கள் இருதயத்தில் தெய்வ சமாதானம் வரும். அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். அந்த வார்த்தை நீங்கள் நினைக்கிறத சொல்லும். ஒரு முறை நான் ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துருக்கிறேன். உடனே சரி கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கலான்னு எடுத்து வேதத்தை புரட்டினா என் கூட அப்படியே வசனம் பேசுது. சங்கீதக்காரன் இப்படியே சொல்ல, என் மனம் குழம்பி அலைகிறது, நான் செய்வது என்னவென்று தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தில் எழுதுகிறார். அதோடைய பதிலும் கீழே வருது. நான் எதற்காக வேண்டினானோ அந்த பதிலும் கீழே என்ன செய்யுது, அவருடைய இருதயத்தில் அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஜெபம் எனக்குள்ளே இருந்த குழப்பத்திற்கு அன்னைக்கு பதிலாக என்ன செய்தது, வந்தது. ஆமென். நீங்கள் வேதத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு பதிலை அங்கே என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா.